இன்னைக்கு இவரை கொஞ்சம் காதலிக்கலாமேன்னு மனசு சொல்லுச்சு. அதனால காதலிக்கிறேன். ஓ, உங்களுக்கு காதல்ங்கிறது திடீர்னு ஒரு நாள் மனசுல தோன்ற விஷயமா? எங்கள மாதிரி எப்பவுமே டிஃபால்ட்டா ஆன்ல இருக்காதா? திடீர்னு தான் தோணும், ஆனா ரொம்ப தீவிரமா தோணும். எங்க உனக்கெல்லாம் காதலிக்கவே தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். ம், சூடா ஒரு காபி குடிக்கலாமா? ஆமா, பால் காய்ச்சறதுல நீ ரொம்ப கவனமா இருப்பிய. ஒரு துளி பால் கூட சிந்திர கூடாதுன்னா நீ ரொம்ப கவனமா இருப்பிய. இன்னைக்கு என்னாச்சு? எப்படி கவனம் மிஸ் ஆச்சு? ஒண்ணும் இல்ல. அவ்ளோ சண்டை போட்ட கதிரேசன் திடீர்னு வந்து நான் குலதெய்வம் கோவிலுக்கு வரணும்னு கூப்பிடுறாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சுடருக்கும் தெரியும். ஆனாலும் தைரியமா வந்து நான் கட்டாயம் குலதெய்வம் கோவிலுக்கு வரணும்னு சுடர் என்ன கூப்பிடுறா. என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல கவனம் இல்லாம இருந்துட்டேன். இதுல ஏதோ ஒரு பிளான் அவளுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியுது மல்லி. என்ன தலையா போயிரும். அது என்ன பிளான்னு பாத்துறோன்னு தான் நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன். எனிவே, இன்னொரு 10 நாளைக்குள்ள அவளை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சு அவளை லாக் பண்ணோன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ம், அதுக்கு சரியான எவிடன்ஸ் ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போற இடத்துல கிடைக்கலான்னு என் மனசுக்கு தோணுது. அத மைண்ட்ல வச்சுதான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்மள மீறி அவ ஏதாவது பண்ணிருவா, ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா ட்ரை பண்ணுவா. நாம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீ தைரியமாவா? நான் இருக்கல்ல. ம், சரிங்க, போகலாம். அதான் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை. ஓ, அப்படி. ஏய், அவ என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப். அவ்வளவு பணிவா வந்து உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறா. எவ்வளவு திமிரா நீ அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு வேணா அவ ஃபர்ஸ்ட் வைஃப், நான் செகண்ட் வைஃபா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் உங்க வைஃப். ஏய், நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ கோயிலுக்கு வர முடியுமா முடியாதா? நான் யோசிக்கணுங்க, எனக்கு டைம் வேணும். நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பும் போது நீயும் கார்ல ஏறணும். இல்லன்னு வையே, 10 நாளைக்கு அப்புறம் எடுக்கிற முடிவை நாளைக்கே எடுத்துருவேன். ஜாக்கிரதை. மல்லியா, ராஜி அவளோட ரூமுக்கு போயிட்டா. சண்டை போட்டதெல்லாம் போதும். அந்த காதல் மனசுல ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொன்னல. வா, நம்ம ரூமுக்கு போலாம். சண்டை போட்டோம்ல, அதுல காதல் கீழே போயிடுச்சு. மல்லி, நம்ம சும்மா தானே சண்டை போட்டோம். காதல் குழந்தை மாதிரிங்க. அதுக்கு விளையாட்டு எது சீரியஸ் எதுன்னு தெரியாது. அது பொய் சண்டைய கூட உண்மைன்னு எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு அது போயே போச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். தள்ளுங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற? எங்கடா பார்த்து வண்டி ஓட்டுற? உங்களுக்கு ஒண்ணும் ஆளா இல்ல. அறிவில்ல, இப்படியா திரும்ப? ஆறுன்னு அடிச்சுட்டு வரல, பின்னாடி திரும்பி பேசிட்டே வர. டேய், நீ ஆறு அடிச்சியா? பெருசா பேசுற. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வண்டியை ஓட்டு. ஏய், நீ இந்த பக்கம் வரும்போது ஆறுன்னு அடிச்சிருந்தா நான் ஸ்லோ பண்ணிருப்பேன்ல. அதுவும் பண்ணாம வந்திருக்கேன்னு சொன்னா என்ன தப்பு சொல்ற? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற? கிளம்பு. காலங்காத்தால மூட் அவுட் பண்ணாத. கண்ணு முன்னு தெரியாம வண்டியை ஓட்டுறானுங்க. எக்ஸ்ட்ரா சர்வீஸ் பண்றதுக்காக அலையறானுங்க. அப்படியே போயிரு. ஏய், ஒரு லேடி கூட இருக்கவும் சீனை போடுறியா? தப்பா வந்து இடிச்சது இல்லாம தென்னாவட்டா பேசுற. என்னடா தெரியும் எங்களை பத்தி உனக்கு? கேவலமா பேசுற. தொலைச்சிருவேன், தொலைச்சு. டேய், தொடுறா பாக்கலாம். தொடு. ராம் ராம் இரு. ஏன் இப்படி? சார், நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க. யாராவது வேணும்னு வந்து இடிப்பாங்களா? ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சரி, மன்னிச்சுக்குங்க. இதோட விடுங்க. நீங்க உங்க வழியை பாத்துட்டு போங்க, நாங்க எங்க வழியை பாத்துட்டு போறோம். அப்படி எப்படி போக முடியும்? என் வண்டியை பாருங்க, பெட்ரோல் டேங்க் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. நான் அப்படியே போகணுமா? ஒழுங்கா 2 பேரும் சேர்ந்து 5000 ரூபாய் பணத்தை கொடுங்க. எது? 5000 ரூபாயா? இப்படி வேணும்னு ஏதாவது வண்டியில மோதி 5000 ரூபாய் கேப்பியா? இப்படிதான் பழப்பு நடத்துறியா? செக். ஏய், வார்த்தை அளந்து பேசு, இல்ல அரைஞ்சிருவேன். ஏய், அரடா. இரு இரு. ராம் இரு. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. சார், நீங்களும் கொஞ்சம் தன்மையா பேசுங்க. தப்பு 2 பேர் மேலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட பணம் கேட்டா நாங்க எப்படி பணம் தர முடியும்? ஏய், பணம்லாம் தர முடியாது. இடத்த காலி பண்ணு. ஓ, பணம் தர மாட்டியா? நீ பணத்தை மட்டும் தராம போய் பாரு. உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் பாரு. ஏய், என்ன பண்ற?
இங்க பாரு, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட என்ன வேணா பண்ணு. அதுக்கு எதுக்கு இப்ப போட்டோ எடுக்கிற? போனை கீழே வை. அவன் உன்னை பின்னாடி உட்கார வச்சுட்டு வந்த மயக்கத்துல தானே என் மேல வண்டி ஏத்துனா. ஏய், நீங்க 2 பேரும் யாரோ எவரோ யாருக்கு தெரியும்? போலீஸ்க்கு விளாவரியா சொல்ல வேணாம், அதுக்கு தான் போட்டோ எடுத்தேன். ஏய், வண்டி நம்பர் எடுத்துக்கோ, கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு எதுக்கு நான் போட்டோ எடுக்கிற? முதல்ல அழிடான்னு சொல்றேன்ல. முடியாது. இப்போ உன் குடுமி என் கையில. ஒழுங்கா பணத்தை கொடு, அப்புறம் அழிக்கிறேன். ஏய், என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஏய். போன குடு, ஏய். போன குடு. முடியாதுடா. ஏய், போன குடுறா. ராம் இரு. இப்ப என்ன போட்டோ தானே எடுத்திருக்காரு? போட்டோ வச்சு என்ன செய்ய முடியும்? பண்றத பண்ணிக்கிட்டோம். நீ வா, நமக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. வா வா. சொல்லிட்டே இருக்கேன். ஏய், பணத்தை கொடுக்காம போகாத, அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவ. ராம் நீ கிளம்பு. ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கலாம். போடா. ஏய், விடுடா. ஏய், சொன்னா கேளு. ஏய், போறோம். என் தொழிலை கெடுத்துட்டு பணம் கொடுக்காம போறீங்களா? உங்க போட்டோவை குரூப்ல போட்டு என்ன பண்றேன்னு பாருங்க. சூடா இருக்கே. வாப்பா பாபு. பாப்பா பாபு. அண்ணா ஒரு டீ. சரிங்க சார். என்னப்பா புது வேலையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. என்னப்பா நல்லா இருக்குன்னு சாதாரணமா சொல்ற? ஒரு பைக்கு, கையில ஒரு போனு, இது இருந்தா நம்ம குடும்பத்தை காப்பாத்திர முடியும். எவங்கிட்டயும் கை கட்டி நிக்க வேண்டியதில்ல. நம்ம உழைக்கிற பணம் நேரா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துரும். இப்படி எத்தனை தொழில் நம்ம ஊர்ல இருக்கு. நல்ல ஈடுபாட்டோட பண்ணுப்பா, நல்லா சம்பாதிக்கலாம். சரிண்ணே, பண்றேன். பாபு அவன் சொல்றத கேட்காதப்பா. ரொம்ப அலைஞ்சா உடம்பும் போயிரும், வண்டியும் போயிரும். இன்னைக்கு தேவைக்கு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழி. அப்படித்தான் எடுத்துக்கணும். இத நிரந்தரமா வச்சுக்க கூடாது. சரிண்ணே. அப்புறம் இந்த பக்கம் ட்ரிப்பு போனேன்னா இந்த கடைக்கு மறக்காம வந்துட்டு போ. நம்ம ஆளுங்கெல்லாம் இங்கதான் இருப்பாங்க. 4 விஷயம் பேசிக்கலாம். மனசு நிம்மதியா இருக்கும். சார் இந்த டீ எடுத்துக்கங்க. சரிண்ணே, டீ வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க. டீ எடுத்துக்கங்க. தேங்க்ஸ்ண்ணே. ஆமா, சோமு பொண்டாட்டி விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஆமா, என்ன விஷயம்? அவதான் யாரோ ஒருத்தனோட ஓடி போயிட்டாலாமே. ஆமா, கேள்விப்பட்டேன். உண்மைதானப்பா? உண்மைதானே? வயசுக்கு வந்த 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க. அதுங்களை விட்டுட்டு போறதுக்கு எப்படிப்பா அவளுக்கு மனசு வந்தது? போறாங்களே, என்ன செய்ய முடியும்? அப்படி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படின்னே தெரியும்? நான் 1-2 தடவை சோமு வீட்டுக்கு போயிருக்கேன். சோமு பொண்டாட்டி இவனை மதிச்சதே இல்ல. அப்படியாண்ணே? இப்படிலாம் தப்பு பண்றவ முதல்ல செய்யற காரியம் வீட்டுல புருஷனை மதிக்க மாட்டான். நான் எல்லா பொம்பளைகளையும் சொல்லல, சில பொம்பளைங்க அப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. இத்தனைக்கும் நம்ம சோமு ராத்திரி பகலா வண்டி ஓட்டி அப்படி கஷ்டப்படுவான். அவ்வளவு பணம் சம்பாதிப்பான். அவன் சம்பாதிக்க இவ மினுக்கிக்கிட்டு ஊரை சுத்துறா. சந்து பொந்தெல்லாம் பைக் ஓட்டுறான். நம்ம கண்ணில் தப்பிக்க முடியுமா? நானே 1-2 தடவை பார்த்துருக்கேன். ஜாடமாடி அவன்கிட்ட சொல்லியும் பார்த்தேன். அவன் கேட்கல. இப்போ ஓடி போயிட்டா. சம்பாதிக்காத புருஷனை விட்டு போனா கூட புரிஞ்சுக்க முடியும். சம்பாதிக்கிறவனை எப்படிதான் விட்டுட்டு போறாங்க? அதான் எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இன்னொருத்தனோட பழகி ருசி காண்டுட்டா அதுக்கப்புறம் புருஷனை பிடிக்குமா? இதெல்லாம் முனையிலேயே கிள்ளி இருக்கணும். விட்டோம்னு வையே, அப்புறம் நம்ம தான் அசிங்கப்படணும். ஆரம்பத்துல இதெல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு தெரியுங்க. புருஷனை மதிக்காதுங்க. புருஷனுக்கு சோறு கூட போடாதுங்க. கண்டிப்பா எவனோ ஒருத்தங்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுங்க. அவனோட நல்லா சுத்துவாளுங்க. இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்கப்பா, நம்ம குரூப்ல மெசேஜ் வந்திருக்கு. இதுங்களை பார்த்தா ரமேஷுக்கு தகவல் சொல்லுங்க. அண்ணே, இதுகளை பார்த்தா நல்ல ஜோடி மாதிரி தெரியலையே அண்ணா. என் மனசுல பட்டுச்சு, சரியா சொன்னேன். ஆ. மல்லி, ஏன் டல்லா இருக்க? ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்க. ஒன்னும் இல்லைங்க. எனி ப்ராப்ளம்னு நான் கேட்ட உடனே நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் எதுவும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சுக்குவேன். ஆனா ஒண்ணு இல்லைன்னு நீ சொன்னேன்னு வையேன், அப்பதான் எனக்கு பயமே வரும். கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிரும். சொல்லு, என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க பெரிய சைக்காலஜி படிச்சவரு. சைக்காலஜி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மல்லி, டெய்லி குறைஞ்சது ஒரு 100 பேரையாச்சும் நான் பாக்குறேன்.
100 பேரோட நான் பழகுறேன், 100 டீல் முடிக்கிறேன், அவங்களெல்லாம் வேலை வாங்குறேன்ல. இதுல நான் சைக்காலஜி தனியா வர படிக்கணுமா? அதெல்லாம் தெரியும்ன்றதுனால பொண்ணுங்க மனசு தெரியும்னு அர்த்தம் ஒண்ணும் இல்ல. இப்ப சொன்னியே அது உண்மை. அத மட்டும் நான் அப்படியே ஒத்துக்கிறேன். இந்த பொண்ணுங்க சைக்காலஜி எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி, என்ன விஷயம் நீயே சொல்ல. ஆ, இப்ப நாம அவசியம் கோவிலுக்கு போகணுமாங்க? மல்லி, நம்ம இது சம்பந்தமா நிறைய விஷயம் பேசிட்டோம், போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நானும் கிளம்பிட்டேன், நீயும் கிளம்பிட்ட. இப்ப போய் போணுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நானும் முன்னாடி போய் பார்க்கலான்னு தான் நினைச்சேன். நேத்து ராத்திரி கனவு வந்துச்சா, அது என்ன ரொம்ப பயமுறுத்திடுச்சு. ஏன் மல்லி பயந்தாளா? என் பொண்டாட்டி பயப்படுற வர்க்கமே கிடையாது. அதெல்லாம் வெளியில தாங்க. ஆனா உள்ள நான் பயப்படதான் செய்வேன். எனக்கு ஒண்ணுனா துணிஞ்சு நின்னுடுவேன். ஆனா உங்களுக்கோ இல்ல வெண்பாக்கோ ஒண்ணுனா எனக்கு பயம் வந்துடும். மல்லி, நான் அங்க போறேன், நீ அங்க இருக்க போற, கதிரேசன் நிஷானு எல்லாரும் இருக்க போறாங்க. நம்மள மீறி அந்த சுடர் ஏதாவது பண்ணிருவாளா? அதெல்லாம் பயப்படாத மல்லி, அதெல்லாம் பாத்துக்கலாம். நிறைய கனவு காலையில கண் முழிக்கிறப்பவே மறந்துடுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அது ஞாபகமே வராது. ஆனா இந்த கனவு அப்படியே ஞாபகத்துல இருக்குங்க. அரைக்கி மாதிரி ஒருத்தி குழந்தைங்களை வெட்டி போட்டுட்டு இருந்தா. குழந்தைங்களை எதுக்குங்க வெட்டி போடணும்? கனவுல ஏன் குழந்தைங்க வரணும்? ஏய், எல்லா சமயத்திலயுமே கனவை சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. முதல்ல நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் தான் கனவாவே வரும். அதுக்கு மேல அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. அது நடக்க போற ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸுமே இல்ல. அப்படி சொல்ல முடியாதுங்க. சில சமயம் சில பேருக்கு அது நடக்க போறத காமிச்சும் கொடுக்கும். சரி, அப்படியே நீ பயப்படுற மாதிரி அந்த சுடர் ஏதாச்சும் பண்ணாலும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அவ என்ன செய்வான்னு தெரியாமலே இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? என்னோட பிளானே அவ என்ன முடிவோட இங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவளை லாக் பண்றதுதான். அதுக்கு ஒரு வாய்ப்பை அவளே உண்டாக்கி இருக்கான்னு நினைச்சுப்போம். ஏங்க, நாமளே வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? நாம அதெல்லாம் விரும்பல மல்லி. ஆனா எப்படியோ அந்த சுடர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா. அவளை வெளியில அனுப்புற வரைக்கும் அவளை நம்ம அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். நாம அவளை இன்னும் நல்லா கவனிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். சரியா மல்லி? என்ன நம்பி வா, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிங்க. இப்படிலாம் வந்தா நீ வர விரும்பலன்னு உன் முகமே காட்டி கொடுத்துரும். கொஞ்சம் சரி பாப்போம். கொஞ்சம் கொஞ்சம் சரி 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 சரி. அதுதான் என் மல்லி. வா போலாம். நிஷா, அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு வந்துரு. நிஷா, குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு எல்லா ஜாமானையும் கார்ல ஏத்தியாச்சு. வீட்டை நல்லா பூட்டிட்டியா? நல்லா பூட்டிட்டேன்பா. சரி. இந்த கார்ல தான் போறோமா? இதான் உங்களுக்கு கடைசி பயணம். மாடி ரேணுகா, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. சரி, போலாமா? அப்பா, இந்த வீட்டை ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. நிஷா, நீயும் தான். ஏமா அப்படி சொல்ற? இல்ல, இப்ப நீங்க இந்த வீட்டை பாக்குறது தான் கடைசி. அக்கா, எதுக்கு வீட்டை கடைசியா பாத்துக்க சொல்ற? குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நாம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அத நல்லா பாத்துட்டு போனோம். அப்பதான் அது என்னன்னைக்குமே நமக்கு நிலைச்சு இருக்கும். அக்கா, இப்பெல்லாம் நீ கொஞ்சம் வியடா நடக்க ஆரம்பிச்சிட்ட. உன் மேல சாமி வந்ததையே இன்னும் என்னால நம்ப முடியல. இதுல நீ அருள் வாக்கெல்லாம் வர சொல்ற. நிஷா, சாமி வந்து அருள் சொன்ன பொண்ணு இவ. இவ சொன்னா சரியாதான் இருக்கும். வீட்டை ஒரு தடவை கடைசியா பாத்துக்குவோம். வெண்பா, நீ கும்பிட்டியா? என் வீடு எங்க டாடா இருக்கிற வீடு தானே, நான் இந்த வீடு கும்பிட்டுக்கிறேன். எப்படியும் நீயும் திரும்ப வரப்போறது இல்ல. இனி எந்த வீட்டை கும்பிட்டா என்ன? ரேணுமா, நீங்க ஏதாவது மனசுக்குள்ள யோசிக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல இல்ல, அடிக்கடி எங்கேயோ போயிடுறீங்க, அதனாலதான் கேட்டேன். குழந்தை எப்படி எல்லாம் உனக்கு கவனிக்கிறா பாரு. சரி, எல்லாரும் வாங்க, கார்ல ஏறுங்க, போவோம். இனி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் மட்டும்தான்.
வீட்டுக்கு மட்டும் இல்ல கதிரேசனோட மொத்த சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரி. அம்மா ரேணுகா, என்ன யோசிக்கிற? வா. அப்பா ஒரே ஒரு நிமிஷம். நான் பிளவுஸ் தைக்க கொடுத்திருந்தேன், அது ரெடியா இருந்தா போற வழியில அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? சரிம்மா, இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கிறது இல்லையாம்மா? சரி, போய் பேசிட்டு வா. ம். ஹலோ ரகு, சொல்லு சுடர். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இங்க இருந்து நாங்க 4 பேர் கிளம்புறோம். விஜய் வீட்ல இருந்து விஜய் மல்லி 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் அங்க படையல் வச்சிடலாமா? இத விட்டா இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எல்லாம் சரியா நடக்கணும். நம்ம டீம்ல இருந்து சரியான ஆட்களை தான் அனுப்பியிருக்கேன். அங்க உனக்கு வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்க. அங்க ஏதாவது சொதப்பினாலும் நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. என்ன பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகே ரகு, அப்ப நான் போனை வைக்கிறேன். ஓகே, பாய். தாத்தா, கோவில் எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்டா செல்லம். தேங்க்ஸ் தாத்தா. என்னம்மா, பிளவுஸ் ரெடி ஆயிருச்சா? இல்லப்பா, ரெடி ஆகல. அது இல்லன்னா பரவாயில்ல, நான் வேற பிளவுஸ் வச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, கிளம்பலாமா? ஹே ஜாலி. கார்ல ஏறுங்க. சரி, ஓகே, வா. அப்பா, அக்காவையும் வெண்பாவையும் விஜய் மாமா வீட்ல விட்டுறலாம். நம்ம முன்னாடி போயிடலாம்ப்பா. மயிலு, அண்ணி வாங்க அண்ணி. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? இந்த பக்கம் வேலை இருந்துச்சு, அதான் அப்படியே வீட்லயே சாப்பிட்டு போயிடலான்னு வந்தேன். ஆமா, உங்க அண்ணன் எங்க? அது என்னன்னே தெரியல அண்ணி. அண்ணன் 2 நாளாவே காலையில வெளிய போயிட்டு மதியம் தான் வருது. சாப்பிட்டு வெளிய போனா மறுபடியும் ராத்திரி தான் வருது. இடையில வர்றதே இல்ல. இன்னும் சாப்பிடவே இல்லையா? நேத்து கூட 1 மணிக்கெல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. இன்னைக்கு வரவே இல்ல. இவ்ளோ நேரம் சாப்பிடலன்னா மாத்திரை எப்ப போடுறது? 2 நாளா மாத்திரை கூட ஒழுங்கா போடுதான்னு தெரியல. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்குது அண்ணி. என்ன இந்த மனுஷன் எங்க போனாருன்னே தெரியலையே. அண்ணே, யோ, எங்கேயா போயிட்டு வர? குடிச்சிருக்கியா? நான் எங்க போயிட்டு வந்தேன், உனக்கு என்ன? உனக்கு தேவை மாசம் பிறந்தா ஒரு சம்பளம். இன்னைக்கு நீ எவ்வளவு சம்பாதிக்கிறியோ அதை விட கூட நான் கொண்டு வருவேன். ஏய், நான் சும்மா இருக்கேன்னு இந்த நாயும் சொல்லக்கூடாது. பைக் ஓட்டிகிட்டே இருந்தா என் அக்கௌண்ட்ல பணம் கொட்டிகிட்டே இருக்கும். அப்படி வேலை இன்னைக்கு வந்துருச்சு. எவ தயவும் எனக்கு தேவையில்ல. ஆமா. யோ, என்னையா சொல்ற? பைக் டாக்ஸியா ஓட்டுற? உன்னை யாரையும் அந்த வேலைக்கெல்லாம் போக சொன்னா? உன்னை 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காருல. ஏய், வாடி. யோ, உட்கார்ந்து பாக்குற வேலையை உன்னை பார்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதுல நீ இப்ப பைக் வேற ஓட்டுறியா? இப்ப என்ன பழக்கையா இது? நீ குடிச்சிட்டு வேற வந்திருக்க. மாத்திரை மருந்து சாப்பிடும் போது குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல. அந்த மாத்திரை மருந்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுறேன். உயிரோட வாழணும்னு நினைக்கிறவன் அந்த மாத்திரை மருந்தை சாப்பிட்டு வாழட்டும். நான் சாக துணிஞ்சிட்டேன்டி. அதனால மாத்திரை மருந்து சாப்பிடாம எத்தனை நாள் வாழ முடியுமோ அத்தனை நாள் வாழ்ந்துட்டு நான் சாவுறேன். அவ்வளவுதான். அண்ணே, எதுக்கு இப்ப சாகரத்தை பத்தி பேசுற? இப்படி எல்லாம் நீ பேச மாட்டியே, என்னாச்சு உனக்கு? அம்மா மயிலு, இந்த அண்ணனை மன்னிச்சிரும்மா. நீ இருக்கும்போது அண்ணன் குடிச்சிட்டு வந்திருக்க கூடாது. மனசுல இருக்க வலி தாங்க முடியலம்மா, அதனால தான் குடிச்சிட்டேன். ஒரு ஆம்பளைய நெஞ்சில ஒரு நாள் அடிக்கலாம், 2 நாள் அடிக்கலாம், கம்பை வச்சு அடிக்கலாம், இல்ல கட்டையை வச்சு அடிக்கலாம். சம்பட்டி வச்சு ஓங்கி ஒருத்தைய அடிச்சா எப்படிம்மா ஒரு மனுஷன் தாங்குவான்? சொல்லுமா. அதான் வலி தாங்காம போய் குடிச்சிட்டேன். ஆனா வலி இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா மருந்து இருக்குல்ல, அதான். யோ, யாரையா உன்னை சம்மட்டியால அடிச்சது?
ஏன் இப்படி எல்லாம் பேசுற இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கண் கலங்குற? ஏய் நீ பேசாதடி. ஒரு ஒரு வார்த்தை பேசாத நீ. நான் என் மனசுல இருக்கத என் தங்கச்சி கிட்ட சொல்றேன், உன்கிட்ட சொல்லல. வா. யோ, உன் தங்கச்சிங்க மட்டுமா என் வாழ்க்கையில இருக்காங்க? நானும் தாயா இருக்கேன். ஒரு பொண்டாட்டிக்கு இருக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது தெரியுமா? ஏட, பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. புருஷனை சந்தோஷமா வாழ வைக்கிறவ தாண்டி பொண்டாட்டி. சீக்கிரம் சாவடிக்கிறவல்ல, நீலாம் சாவடிக்கிறவ. ஏய் இங்க பார், நீலாம் அந்த வார்த்தை சொல்லவே கூடாது, கம்முன்னு இருக்கணும். அண்ணே, குடிச்சதுனால உனக்கு புத்தி கெட்டு போயிடுச்சா? எதுக்கு நீ அண்ணி அப்படி பேசுற? நீ அண்ணி அப்படி பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. அப்படிலாம் பேசாத. அம்மா மயிலு, உனக்கு தெரியும்லம்மா, அண்ணன் மனசுல நம்ம குடும்பத்தை தவிர யாரும் இல்லைன்னு உனக்கு தெரியும்லம்மா. வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். 24 மணி நேரமும் என் தங்கச்சிங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன், இல்ல என் பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி யோசிப்பேன். இதை தவிர வேற எனக்கு எந்த எண்ணமும் இருக்காதுமா, அது உனக்கு தெரியும்ல. ஆனா உங்க அண்ணி அப்படி இல்லம்மா. இவன் மனசுல நான் இல்லம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.